காலை வணக்கம். யோகாவுக்கும் உடற்பயிற்சிக்கும் என்ன வித்தியாசம்னா, உடற்பயிற்சி வேகமாக செய்யலாம், கோபமாக செய்யலாம், கடுமையாக செய்யலாம். யோகா செய்யணும்னா மனப்பயிற்சி இருக்கணும், மூச்சு பயிற்சி இருக்கணும், மிகவும் அமைதியாக ஒன்றுக்கு பிறகு ஒன்றாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யணும். அதான் யோகா. யோகா செய்வதனால ஒரு மனிதனுடைய மனநிலை சரியாக இருக்கும், மூச்சு பயிற்சி சரியாக இருக்கும், அவனுடைய ஆர்வ கோளாறு, மன அழுத்தம் இதெல்லாம் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சரி, இந்த யோகாலாம் எங்கேருந்து வந்தது அப்படின்னா, ரிக்வேதாவில் இருந்தால் வந்தது அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் உபனிஷாடில் விளக்கமாக சொல்லப்போகுது. உபனிஷான்றது வேதங்களுடைய சாதாரண செய்யுளுரை. இப்போ தொல்காப்பியத்தை படிக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம், கடுமையான செய்யுள். ஆனால் திருக்குறள், நாலடியார், ஜாதி இரண்டு ஒழிய வேறில்லை சாற்றுங்கால், நீதி ஒழுவார், நெறிமுறை இட்டார் பெரியோர், இடாதார் ஈகுலத்தோர், பட்டாங்கில் உள்ளபடி, அது மாதிரி. அப்புறம் நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி, புல்லுக்கும் அங்கே புசியும் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளறியல், அவர் பொருட்டு பெய்யன பெய்யும் மழை. இதை மாதிரி எளிமையாக நான் சொல்லும்போது உங்களுக்கு அதை விட இன்னும் எளிமையான அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கு, ஆலயம் தொழுவது, சாலவும் நன்று, இதெல்லாம் ரொம்ப எளிமையாக அந்த மாதிரி தான் இந்த உபனிஷாது. அப்புறம் பிறந்தகாசு, அதுக்கப்புறம் விவேகானந்தர் உரை, அப்புறம் எக்ஸு ஒய், பாபா தேவி, வெங்காயம், வெள்ளைப்பூண்டு எல்லாம் நான் தான், எல்லாம் மார்க்கெட்டிங் தான். அதனால் யோகா செய்யுங்க, நல்லா வாழுங்க. காலை வணக்கம், நன்றி.